வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும், எல்லா அன்பு உள்ளங்களையும், எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதியதொரு நிகழ்ச்சி மூலியமா உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு குரு பயிற்சி பலன்கள் வரிசையில நம்ம கன்னிராசிக்கு அப்புறமா வரக்கூடிய துலாம் ராசியை பத்தி பார்க்க போறோம். வெகு சில ராசிகள்ல இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு என்னுடைய ஒன் ஆஃப் த நிகழ்ச்சியில ஜி தமிழ் தொலைக்காட்சியில தமிழா நிகழ்ச்சியில கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு அருமையான யோக பலன்கள்ல விபரீத ராஜயோக பலன்கள் பெற்ற ராசியில துலாம் ராசி 2வது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது உண்மை. இந்த துலாம் ராசி என்பர்கள் நியாயத்தின் கண்களாக, தர்மத்தின் வாய்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இவர்களுடைய பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடைந்து கும்பராசியில ஆட்சி பெறுகிறார். இது ஒரு முக்கியமான காலகட்டங்கள் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப குரு பயிற்சி என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வருகிறது. அது மே 1ஆம் தேதி கிட்டத்தட்ட குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயருவார். இப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன் ராசியின் மறு வீடான ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிற குரு பகவான் ரோகாதிபதி 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலே விபரீத ராஜயோகம் என்பது அடிப்படையான ஜோதிடத்தின் வாதம். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு துணிவே துணை என்ற அடிப்படையில இன்றைய காலகட்டங்கள் இருக்கு. துலாம் ராசி என்பர்களுக்கு இது நாளம் வரை இருந்து வந்த கடன் தொல்லைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறவே நீங்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்துல இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப வருஷமா இருந்து வருது சார் கடன், ரொம்ப வருஷமா பணப்பிரச்சனை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், இந்த பணத்தினால நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் 30க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றங்கள்ல ரொம்ப முக்கியமான மாற்றம் என்று பார்க்கும்போது, துணிவோடு நீங்கள் செயல்படுவீர்கள். எண்ணியதை முடிக்கிற அளவுல நீங்க செயல்படுவீர்கள். அந்த அளவுல இருக்கு. இப்ப இந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொன்னா, மொத்தம் 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2வதாக பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. காது கொடுத்து கேளுங்க. இந்த துலாம் ராசி, ரிஷப ராசி இவர்களை பொறுத்த மட்டில் குரு பகவானை போல ஒரு எதிரி இவர்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவானுடைய திசையில யார் இருக்கீங்களோ, தனியோட சொந்த ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல குரு திசை ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரும் பொழுது பிச்சு பெடல் எடுத்துருவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீராத நோய்களை கொடுக்கறது, வேலை இழப்பை ஏற்படுத்துவது, கடன்னு கோடீஸ்வரனா இருக்கிறவரை ஆயிரக்கணக்கான அதிபதி ஆக்குவது, ஒரு வீடை விற்க செய்வது, மனைவி கணவனிடையே பிரச்சனை ஏற்படுத்தி குடும்பத்தில் விளக்கத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் செய்வார் குரு பகவான். என்ன சார் இது, குரு தசையில எனக்கு இது மாதிரி நடக்குதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு பகவான் அஷ்டமாதிபதி ரோகாதிபதியாக வருகிறார். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக துலாம் ராசி மற்றும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் குரு திசை வரும்பொழுதுதான். அதே குரு பகவான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு, இது ரொம்ப கூர்ந்து கேளுங்க. வெளிநாடு படிப்பு, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுல வேலை வாங்குறது, வெளிநாட்டுல திருமணம் புரிவது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, துணிஞ்சு செயல்படணும். துணிவே துணை, இதுதான் நான் சொல்லக்கூடிய மெசேஜ். துணிந்து எதுக்கும் பயப்படாம நீங்க துலாம் ராசி என்பவர்களை
கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தன்னை சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மனதுல ஒரு சஞ்சலம், ஒரு பயம், ஒரு தயக்கம். அது தேவையில்லை. அதை யாரு உடைச்சு எறிகிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கை வசமாகும். ஆக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள்னால நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. பிரிவு, காதலன் காதலினால ஏற்பட்ட பாதிப்பு, ஒருதலை காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் 30 பிறகு அருமையான காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது ஏற்படும். அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேதுங்கிறது ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு சிச்சுவேஷன். கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தை எல்லாம் இந்த ராகு பகவான் செய்வார். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானால் ரியல் எஸ்டேட் துறைகள், அரசியல் துறையில், அதே மாதிரி மருத்துவத்துறையில், விளையாட்டுத் துறையில் பணிபுரியவர்களுக்கு, அதே மாதிரி ஹோட்டல் அதிபர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டு. துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். மூலத்திரிகோணம்னா என்ன சார்? ஒரு கிரகம் ஒரு ராசியில மூலத்திரிகோண ஸ்தானம் அடையும் பொழுது அதீத பலம் பெறும். அந்த வகையில் சுக்கிரன் உங்க ராசிநாதன் ரிஷபராசிக்கும் அதிபதியா வந்தாலும் கூட உங்க ராசியில அதீத பலம் பெறுகிறார். அந்த அடிப்படையில உங்களுக்கு ராஜாதி ராஜயோகத்தை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் மாறுவார். இதோடைய அர்த்தம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியா துறையில், என்டர்டெயின்மெண்ட் துறையில், சினிமாவில் பணிபுரியக்கூடிய, அதே மாதிரி செய்தி ஊடகம், சமூக வலைதளங்களில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டாக வருகிறது. ஏப்ரல் 30 பிறகு என்னெல்லாம் சார் நடக்க போகுது? முக்கியமான ஒண்ணு, குரு பகவான் ஒரு தனகாரகன். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற வகையில 6ஆம் அதிபதி 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாகும். 8ஆம் இடம் என்பது லாட்ரி டிக்கெட், அதிசயங்கள், சிறை தண்டனை, விபத்து, ஆயுள், திடீர் ராஜயோகம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாகும். இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அதீத ராஜயோக பலன்களை குரு பகவான் தருவார். குரு பகவான் ஒரு கிரகமா நம்ம பார்க்கும்போது தனகாரகன், கல்விக்காரகன், புத்திரகாரகனாக மிளிர்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு வந்தாலும் கூட உங்கள் 8ஆம் இடத்தில் வரும்பொழுது சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுக்கலாம். இருந்தாலும் ஒட்டுமொத்த வாழ்க்கையில முக்கியமானது எது சார்? இன்னைக்கு பணம். அந்த பணம் இருந்தா தான் அத்தனையும் நடக்கும். அந்த பணத்தை வாரி வழங்குவார். 8ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பை குறிப்பதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், வெளிநாட்டில் திருமணம் புரிய வேண்டும் என்று ஆசை புரியவர்கள், அவங்க அத்தனை பேருக்கும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் விசா, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அள்ளி வழங்கக்கூடியவராக வருகிறார். முக்கியமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஒரு பொற்கால குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வருகிறது என்றால் மிகையல்ல. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சார்? எல்லாத்தோட நம்பர் 1 பாயிண்ட், துணிவே துணை துலாம் ராசிக்கு. இந்த ஏப்ரல் 30 பிறகு நீங்கள் துணிவோடு செயல்பட்டு உறுதியான முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் வாழ்க்கை உங்கள் வசமாகும். ஆக ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, துலாம் ராசிக்கு திருநள்ளாறில் வீற்றிருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து, அதே மாதிரி ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை புதன்கிழமை இரவு அங்கே தங்கி வியாழக்கிழமை காலையில் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற பெயர் சூட்டக்கூடிய அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை காலம்பர தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது, மஞ்சள் வஸ்திரத்தை தானம் செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது நடக்கும், நடந்தது ஜெயிக்கும். வெற்றி உங்களுக்கு. என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.